நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய், வெல்கம் டு ஆனந்த் ராக் ஸ்டார் vlog. இன்றைக்கி என்ன வீடியோ, வேறு என்ன வீடியோ, நம்ம தலைவரோட லால் சலாம் ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்ப்போமா? ஊருக்குள்ள ஒரு ஆம்பளைங்களடா அம்புட்டு வரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுச்சு. இந்த நேரத்தில் நல்லா இருந்த ஊரை சுடுகாடாயிட்டீங்களா? உன் பையன் திருந்தி இந்த ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு வருவான். இது இந்த ஆத்தா மேல சத்தியம். எப்ப குடிப்பான் எவனும் அடிப்பான்ற பயத்துல கால பூரா வாழ முடியாது. என்னங்கிற என்ன என்னமோ இந்த வருஷத்துல இருந்து முராபாத்காரங்களுக்கு தேரே தர மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ முத தேதியா குடிச்சு கொடுத்துருக்கீங்க. இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது ராஜி. அவங்க ஓட்டெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓடிக லட்சசனம் தேடிக லட்சசனம் தன்னை மறந்து வந்து ஆடியால பாரு தேர் திருவிழா. உங்க தேரை திருவிழா முடிஞ்சோன்னு நாங்களே கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். அடுத்த வருஷத்துக்கு உங்க தேரை எங்களுக்கு தேவையில்லையா? கூட்டம் சேர்க்கிறவனை விட யார் பின்னால கூட்டம் சேருதோ அவன் ரொம்ப ஆபத்தானது. இனிமே அவனை உயிரோட விடக்கூடாது. நீங்களே கோட்டை மதிக்கலனா எப்படி பாய்? நான் கோட்டை மதிக்கலன்னு யார் சொல்றேன்? உள்ளே இருக்கிற சில ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். மொய்தீன் பாய் கொண்டு பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை. இவன் நாட்டுக்கே பெருமை தேடி கொடுப்பான். திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் என் பையன் என் பேர பிள்ளைங்க எல்லாம் கூட இருப்பாங்க. ஆனால் வருஷம் பூரா வாழ்றது இந்த 2 நாளைக்கு தாண்டா. எந்த ஊரு சாமியா இருந்தாலும் யாரு கும்பிடுற சாமியா இருந்தாலும் சாமி சாமி தான். ஊர்ல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை கட்டிக்கிட்டு அல்லாஹ் அக்பர் 5 நேரம் நமாஸ் பண்ணிக்கிட்டு சாந்தி சமாதானம்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளை நினைச்சியா? பம்பாயில பாய் ஆளே வேறடா. மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். ஹாய், ட்ரெய்லர் பார்த்துட்டேன், செமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டீசர் விட்டுருந்தாங்க. டீசரே வந்து ட்ரெய்லர் லெவலுக்கு இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு மினி மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த தலைவரோட அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது அடுத்த தலைவர் எப்படா பார்ப்போங்கிற லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு ஷார்ட் இருக்குது. ஒரு பக்கம் ஃபயர் இருக்கும், இன்னொரு பக்கம் தலைவரோட லெஃப்ட்டு ஹை கூலிங் கிளாஸில் இருக்கும். அந்த சீன் மாஸாக இருந்துச்சு. ஒரு டைலாக் இருக்குது, ஞாபகம் இல்லை. இந்த கபாலி படத்தில் வர மாதிரியே அந்த டைலாக் வந்துருக்கு. அது செமையாக இருந்துச்சு. ரஜினிகாந்துக்கு இது வைராஜா வைக்கு அப்புறம் பண்ணுற மூவின்னு சொன்னாங்க. நிச்சயமாக இது ஒரு பிரேக் கொடுக்குற மூவியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நிரோஷா மேம் அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிக் ஸ்க்ரீனுக்கு வராங்க. ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டாங்க, இப்போ பிக் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்காங்க. செந்தில் சொல்லவே வேணாம். செந்திலும் தலைவரோட காமெடி வந்து வீரால் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயும் அந்தளவுக்கு இருக்கும்னு நம்பலாம். ஓல் க்ரூட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரு தெரியுது. நீ 2 days தான் இருக்குது மூவிக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா லால் சலாம் டீம்ஸ்க்கும் என்னோட விஷஸ். ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.